the screen. Screen visible இருக்கா? என்ன ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஆனா ஆனா ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஸ்கோப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து பார்ப்போம். ஓகே ஸ்கோப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துட்டு we have a, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a equal to 10 வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ என்னென்ன அவுட்புட் வரும்? ஆனா இப்போ ஸ்கிரீன் தெரியாம போயிடுச்சு. தெரியலையா? அவங்க இது மட்டும் தான் தெரியுது. இப்போ இல்லைண்ணா ஆரியன் மட்டும் தானே தெரியுது. Okay, let me share again. இல்லைண்ணா இப்போண்டா இப்போ ஹலோ, இப்போ தெரியுதா? இப்போ ஓகே, இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? 120 எக்ஸாம்பிள் 50. ஆனா இதுக்கு 100 தானே வரும். ஓகே ஆனா இதுக்கு இதுதானே வரும். a equal to 10 என்ன? இல்லடா, ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த லைன் நம்பர் 7ல பிரிண்ட்டும் லைன் நம்பர் 10 பிரிண்ட்ல என்ன வரும்? ஓகே, உள்ள உள்ளதுல வந்து எக்ஸாம்பிள் கால் பண்ணும்போது 100 வரும்னா, அடுத்து பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வந்து 10 வரணும். ஏ வந்து குளோபல் வெளியில உள்ளது 10 வரும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீ கிரியேட் பண்ற வேரியபிளோட லாங்கிவிட்டி வந்துட்டு, ஐ மீன் ஸ்கோப் வந்துட்டு ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷன் மட்டும்தான். நம்ம எப்போ அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்துட்டோமோ, ஸோ அப்பவே வந்துட்டு அதோட ஸ்கோப் வந்துட்டு போயிடும். இட் டசன்ட் ஹாவ் இம்பாக்ட். இட்ஸ் அவுட் சைட் ஆஃப் த திங் வந்துட்டு யூ டோன்ட் ஹாவ் எனி இம்பாக்ட். சப்போஸ் இஃப் யூனோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆனால் யூ வாண்ட் டு ரீயூஸ் த குளோபல் ஸ்கோப் வேரியபிள். இப்போ நான் லைன் நம்பர் 3ல வந்து ஏ வந்துட்டு குளோபல் ஸ்கோப்பு, லைன் நம்பர் 6 ஏ வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க ஸ்கோப். ஸோ ஐ வாண்ட் டு ரீயூஸ் அகைன் த குளோபல் ஸ்பேஸ்ல இருக்க வேரியபிள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எனி ஐடியா ஹவு வி கேன் யூஸ்? அட் குளோபல் பண்ணா அது சம்திங் ஏதோ குளோபல் பண்ணலாம். கீவேர்ட் யூஸ் குளோபல் ஏ பண்ணிட்டேன்னா இப்போ ஐ ஜஸ்ட் ரீடைனிங் த வாட் எவர் யூ டிக்ளேர்ட் இன் த ஏ. ஓகேவா? இன் கேஸ் இஃப் யூ மாடிஃபை சம்திங் plus 100 printed, you are modifying the global variable inside the function scope. So அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு we need to use specifically a global variable. global keyword வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு in case like இந்த மாதிரி வச்சுக்கோ. இப்போ
சரி. இப்போ நெஸ்டட் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ நெஸ்டட் ஃபங்க்ஷன் சினாரியோல வந்துட்டு இப்போ இது லோக்கல் ஸ்கோப்ல இருக்கு, இது ஒரு லோக்கல் ஸ்கோப்ல இருக்கு. ரெண்டு வேரியபிளுமே லோக்கல் ஸ்கோப்ல தான் இருக்கு. பட் ஆனா இப்ப நான் அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருக்க ஒரு வேரியபிள I want to use inside the inner function. How we can use? அதே இது பார்த்ததே இல்லை. இதுக்கும் அது குளோபல் தானா? அது நான் லோக்கல்னு ஒரு இது இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நான் லோக்கல் பீன் டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க ஆட் வேல்யூ இப்போ நீ இது பண்றப்போ 220 மாறும். ஓகேவா? அதாவது ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருக்க ஸ்கோப்ஸோட வேரியபிள்ஸை மாடிஃபை பண்றதுக்கு அதாவது அவுட்டர் ஃபங்க்ஷன்ல ஒன்று இருக்கு, யூ வாண்ட் டு யூஸ் இட் இன்சைட் யுவர் ஃபங்க்ஷன்ஸ். அதான் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நம்ம இப்போ திரும்ப வேரியபிள்ஸ் போறப்ப அதோட ஸ்கோப் வந்துட்டு மாறும். இப்போ நான் வந்துட்டு அவுட்டர்ல இருக்க வேரியபிள் வந்துட்டு இன்னர்ல இருக்க ஒரு இன்னர் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருக்க இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அந்த டைம்ல அகைன் ஸ்கோப் வந்துட்டு அடி வாங்கும். அவுட் சைட்ல இருக்க வேரியபிள்ஸ் வந்துட்டு doesn't have an impact inside the inner function. அப்போ as like we did in global, அது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப்ல இருக்க வேரியபிள்ஸ்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா we have to use the keyword called non-local. ஸோ நான்-லோக்கலா அந்த டிக்ளேர் பண்ணிட்டு and you can use it in the inner function. ஓகேவா? ஹலோ 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 தம்பி கேக்குதாடா? ஆனா கேக்குதாண்ணா? ஹலோ, இப்பதான்டா கேக்குது. நான் பேசிட்டு தான் நான் தெரியல. சரி, ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா தானே இருக்கு, இது பார்த்தல? உங்க ஸ்கிரீன் விசிபிளா புரிஞ்சிச்சுண்ணா. ஆக்சுவலா இன்னர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றதுதானே இதை நான் லோக்கல் யூஸ் பண்றோம். கரெக்ட். ஃபங்க்ஷன் ஸ்கோப்ல இப்போ குளோபல் அவுட் சைட் ஆஃப் த குளோபல் இல்ல லோக்கல் வேரியபிள் வர மாதிரியே ஃபங்க்ஷன்ஸ்குள்ள குளோபல் நான் லோக்கல் வரது வந்துட்டு நான் லோக்கல் வச்சு நம்ம ஹேண்டில் பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஆனா இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ இன்னர் ஃபங்க்ஷன்லயே நம்ம குளோபல் யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். குளோபல் திரும்ப ஏ தான் நீ மாடிஃபை பண்ணணும். ஆமா, மேல உள்ள ஏ தான் மாடிஃபை பண்ணணும். அதுவும் ட்ரை பண்ணுவோம். இப்போ குளோபல் ஏ ரிட்டர்ன் வருதா? இந்த பிரிண்ட் 310 வருதா? ஸோ இங்கே அதாவது இங்கே நம்ம மாடிஃபை
இந்த மாடிஃபிகேஷன் வைஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 110 வந்திருக்கும். இப்ப நம்ம உள்ள 200 ஆட் பண்றோம்னா 310 வந்து வருது. ஆனா இப்ப சப்போஸ் இங்க இப்ப ஏ இருக்குல்லண்ணா குளோபலா, சோ இங்க இப்ப ஆமா. நான் லோக்கல் பி கொடுத்துருக்கீங்க. இங்க இப்ப நீங்க கர்சர் வச்சிருக்கீங்களா, அங்கே இப்ப ஏ ஈக்குவல் டு 10 ஏ ஈக்குவல் சம்திங் ஏதோ 5 வேல்யூ கொடுத்து அத வந்து அது கரெக்டா எடுத்துக்குமாண்ணா? குளோபல் கொடுத்தன வெளியில உள்ளத, அடுத்து நான் குளோபல் கொடுத்தன உள்ள உள்ளத, நான் லோக்கல் கொடுத்தன சரி. இப்ப என்ன பண்ணணும்? நான் லோக்கல் இப்ப என்ன பண்ண? ஆக்சுவலா அந்த பி இருக்குல்ல, அதாவது பி மாதிரி இன்னொரு ஏ வேரியபிள் அங்க கொடுத்தா நான் லோக்கல் ஏன் இருக்குவா? ஆனா ஏ டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் குளோபல் ஏ அது அது மேல உள்ளதை எடுத்துக்கணும், அது கீழே உள்ளதை எடுத்துக்கணும். எதுல தம்பி சொல்றியா? ஆனா ஆக்சுவலா இப்ப நம்ம குளோபல்லயும் ஏன்ற ஒரு வேரியபிள் இருக்குண்ணா, நான் லோக்கல்லயும் ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே அந்த மாதிரி சொல்றியா? சரி. அது ரீசெண்டா இருக்கதா இருக்கும். ஓகே. இப்போ இது என்ன பண்ணலாம்? 220 310 பிரிண்ட் ஏ கொடுக்கும். அதாவது அதே 220 310 தான் வரும். சின்டாக்ஸ்ல ஏஎஸ் யூஸ் prior to global declaration. ஓகே. சின்டாக்ஸ் எரர் இருக்கு. அப்போ குளோபலோட வேரியபிள் நேம் வந்து டிஃபர் ஆகும். ஆனா லைன் நம்பர் இது அடிக்குது 22 தான் அடிக்குது. சரி லைன் நம்பர் 22 தான் அடிக்குது. டிஃபைன் பண்ணதானே. அதான் ஏ டிஃபைன் பண்றதானே. ஆக்சுவலா உள்ள ஏ நம்ம கொடுக்கவே இல்லை. இல்ல நீங்க நான் லோக்கல் ஏன்னு கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு மேல நம்ம ஏவே டிக்ளேர் பண்ணலாம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ண தேவையில்லை. நம்ம இங்கே டைரக்டா இங்கே தான் டிக்ளேரே பண்றோம். இதுதான் டிக்ளேர் லைன் நம்பர் 22. ஓகே. Name A is used prior to global declaration. இன்டர்பிரட்டர் வைஸ் வந்துட்டு இப்ப நான் நான் லோக்கல் ஏ கொடுத்துட்டேன். இப்போ அதே வேரியபிள குளோபல் ஏ மாத்துறேன். So what is the problem? ஓகே. ஆனா இது ஃபுல்லா என்ன தம்பி? இல்ல அந்த ஒரே நிமிஷம் அந்த ஏவை டிக்ளேர் பண்ண என்ன மேல அந்த பி ஈக்குவல் 20 கொடுக்கறதுல ஏ ஈக்குவல் 5 கொடுத்தேன். விடுவா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லடா. நான் இப்ப என்னன்னா நான் டைரக்டா ஒரு இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு குளோபலை வந்து நான் மாடிஃபை பண்ணிட்டேன். ஆனா இப்ப இங்க என்ன கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா நான் லோக்கல் அண்ட் குளோபல் வந்துட்டு கொலைட் ஆகுது. ஓகே. அதான் என்னோட கெஸ் என்னன்னா லைக் சின்ஸ் இட்ஸ் இன்டர்பிரட்டர் இது வந்துட்டு குளோபல் ஏன் எடுக்கணும், ஆனா அது ஏன் எடுக்க மாட்டேங்குதுன்னு ஐ டோன்ட் நோ. மேபி ஐ வில் நோட் திஸ் டவுட். ஓகே. நைஸ். அண்ட் வேற டவுட் இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோண்ணா. கேக்குதா தம்பி? வேற டவுட் கேக்குதா? வேற டவுட் நடுவுல ஆஃப்லைன் போயிட்டீங்க. இல்ல நீங்க ஆஃப்லைன் போயிட்டீங்க. நான் தான் கேட்டேன். நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு வந்தது. அப்படியா? என்ன தெரியலையே. சரி ஓகே. வேற ஏதாவது டவுட்? அடுத்து போலாமா? போலாம். இது வந்துட்டு like recursive functions as we know, like the function call the function itself to be set in single. ஆனா ஏன் நமக்கு அந்த சினாரியோ வேணும் அப்படின்னா ஆக்சுவலா ரெக்கர்சிவ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஃபங்க்ஷன் கால்ஸ். தம்பி அப்பப்போ ஏதாவது அதுன்னு சொல்லு, ஏன்னா எனக்கு எப்ப டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு தெரியும். இதுல ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா
it will go into the loop. The function, அதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லயே ஃபங்க்ஷன் கால் கொடுக்குறோம். ஸோ இட் வில் கீப் ஆன் ஒன் லூப் அண்ட் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அதை வந்து டெர்மினேட்டே பண்ண முடியும். இல்லைன்னா இது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஐ திங்க் இட் வில் பி கோ அப் டு 10,000 லூப்ஸ் நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் ஏதோ ஒன்று பண்ணேன், செக் பண்ணி பார்ப்போமா? ரெக்கர்சிவ் ஹலோ 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 அண்ணா என்ன சொன்னீங்களா? என்னடா என்கிட்ட தான் சொன்னீங்களா ஹலோ? ஆமா ஆமா, இல்ல Call லைன்ல வந்துச்சு. இருக்கேன். இங்க பாத்தியா ரெக்கர்ஷன் எரர் வருதா? 1000 So it will go your previous line repeated 992 times. Okay. 999 என்னமோ போகும் சம்திங். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்கர்ஷன் எரர் வந்து அடிக்கும் யூஸ்வலா. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஃபங்க்ஷன் கால் வைக்கிறது ஸோ தட் த ரிப்பீட்டேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் வந்து கோ ஆன். அதுக்கு தான் வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி லைக் why do we have to do this வேணா there are some things we need, like for example we have a nested dictionary வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 இன்னொன்னு பண்ணு புரியல. nested dictionary இல்ல இந்த மாதிரி ஒரு நெஸ்டட் டிக்ஷனரி வந்து ஐடேட் பண்றது. ஐ மீன் we can use through the for loop also. for loop வச்சும் போடலாம். பட் இது வந்துட்டு மோர் அப்ராப்ரியேட் வே டு, ஐ மீன் சி நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் கூட நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் வச்சு எழுத முடியும் நம்மளால. பேஸ்ட் ஆன் அவர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்றோம். பட் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்க்கு ஆப்வியஸா அது தேவையில்லை. கரெக்டா? அது ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனா தான் போட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஃபார் லூப்லயே ஈஸியா we can get the things done. பட் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து ஃபார் லூப் வச்சு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வைஸ் போறது கொஞ்சம் டிஃபிகல்ட். இன்ஸ்டெட் we can go with the recursive thing.
அண்ணா கேக்குதாண்ணா? கேக்குதுடா. ஓகே. ஒரு நிமிஷம் பின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். Okay. Line number 13. ஓகேவா? ரெக்கர்ஷன் ஒண்ணு இல்ல. இங்க வந்துட்டு இஸ் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் தெரியுங்களா தம்பி? ஒரு தெரியும்ண்ணா. இது வந்து இதோட ஏன்னா இப்ப டிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட் சைடு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆல்டர் பண்ணும். இப்போ ரைட் சைடு ஒரு டிக்ஷனரினால டிங்கிறது டிக்ஷனரியோட ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இன்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, அதான் வி வந்துட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் திங்ல டீலட் ஐட்டம்ஸ்ல கீ வந்துட்டு கே வந்துட்டு 1 செட் ஆகும். கீழே வந்துட்டு the whole dictionary, அதாவது ஃப்ரம் இதுல இருந்து இது வரைக்கும் செட் ஆயிருக்கும். ஸோ சின்ஸ் இட்ஸ் a dictionary, again we are passing it written statement திரும்ப கொடுக்குறோம். ஸோ till it will go on the loop till it gets the if statement gets failed. இப்போ லாஸ்ட் கீ வர்றப்ப இதோட வேல்யூ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஆயிடுது. இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிறதுனால ரிட்டர்ன் கேட்கமாவி we are printing it. அவ்வளவுதான் 5 ஃபைனல் கீன்னு நமக்கு we got the output. அப்புறம் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, ஃபங்க்ஷன். முக்கியமான கான்செப்ட் ஃபங்க்ஷன் என்க்ளோசர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா ஃபங்க்ஷன் என்க்ளோசர். இப்போ நான் முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு அதாவது ஒரு ஃபங்க்ஷனோட வேலிடிட்டி, ஒரு ஃபங்க்ஷனோட
ஸ்கோப் இல்ல ஒரு ஃபங்க்ஷனோட லைஃப் டைம்ங்கிறது வந்துட்டு when you exit from the function block, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் நான் பண்றேன், ஓகேவா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ இது வந்துட்டு once on the line number, if I come back to cursor 1 point, function block ஓட இது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, cursor point 1 மீன் வந்துட்டு இப்போ நான் என்டர் கொடுக்குறேன், 4 ஸ்பேஸ் உள்ள இருக்கு, கரெக்டா? ஆமா. line number 5 வந்துட்டு 4 ஸ்பேஸ் உள்ள இருக்கு, which means that it's still inside the function. Exactly. So if I want to come out of the function, I will go to the first cursor. That's point 1. So அப்ப இன்டர்பிரட்டோட இது என்ன ஆகுது அப்படின்னா, லைக் இட்ஸ் அசியூம் தட் ஓகே ஃபங்க்ஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அப்ப இதோட வேலிடிட்டி இல்ல லைஃப் ஸ்பேன் வந்துட்டு அப் டு லைன் 4 வரைக்கும் தான். இதுக்கு அடுத்து வர எந்த இன்ஃபர்மேஷனும் இட்ஸ் நாட் வேலிடேட்டட். ஒரு எந்த இன்ஃபர்மேஷனையும் உன்னால யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ நீ இதுக்குள்ள ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A = 100 வச்சிருக்க, ஃப்ரெண்ட் A கொடுக்குற, ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறப்போ A = 100 வந்து பிரிண்ட் ஆகும். But if you try to access the variables which in the function scope, it will throw an error. We can't use it. But there is one thing. ஃப்ரெண்ட்ல நான் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ண முடியாது. ரிட்டர்ன் இல்ல, இது ஆக்சுவலா இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்டரா இதை நம்ம வைக்கிறோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுக்குற, எக்ஸாம்பிள் கொடுக்குற, இந்த மாதிரி கொடுக்குற அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் காலை நீ இதில் ஸ்டோர் பண்ண, இது வந்துட்டு ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் பாயிண்டரை வந்துட்டு பிரிண்ட்ல இருந்து ஸ்டோர் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குதா ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் டாட் இது இப்போ டாட் பி கொடுப்பேன். 4 ஓகே, நல்லாச்சு. அதாவது என்க்ளோஸரோட மீனிங் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனோட லைஃப் டைம் வந்துட்டு லைக் we are extending the thing. ஓகே, எப்படி சொல்லணும்னா, இதுல கிளாஸ் வச்சு சொல்லுங்க. அது இல்ல ஃபங்க்ஷன் மட்டும் தான் வரும். ஓகே ஓகே, இதுதான் வந்து டெக்கரேட்டரோட இதோட என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் தான் டெக்கரேட்டர். ஓகே, சாரிடா. அதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். It has to be nested functions. கரெக்ட் தான். இது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் வச்சுக்கோ அப்படியே. இப்போ இந்த print e கொடுத்தா I am taking at the reference point. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல என்ன இது அவுட்புட் வருதுல, இதுக்கு பேர் என்னது? ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் அட்னு சொல்லி இது ஐடி வருது. இது பேர் ரெஃபரன்ஸ். இந்த எக்ஸாம்பிளோட ரெஃபரன்ஸ் வந்து ஆமா ரெஃபரன்ஸ் தான் நம்ம இது பண்றோம். ஓகே,
திரும்ப இதை ஃபங்க்ஷன் என்க்ளோசர் கான்செப்ட் வந்துட்டு த்ரூ த ரெஃபரன்ஸ் கால் மூலமா ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க ஆர்குமெண்ட்ஸோட வேலிடிட்டியை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இட் ஹேஸ் டு பி நெஸ்டட் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு. அண்ட் செகண்ட் கண்டிஷன் நம்பர் 1 வந்துட்டு இட் ஹேஸ் டு பி நெஸ்டட் ஃபங்க்ஷன். கண்டிஷன் நம்பர் 2 வந்துட்டு இட் ஹேஸ் டு யூஸ் ஃப்ரீ வேரியபிள்ஸ். ஃப்ரீ வேரியபிள்ஸோட மீனிங் என்னன்னா, எக்ஸாம்பிள் இப்போ அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு இந்த இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அடுத்து வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது யூஸ்வலா ரிட்டர்ன் ஏ இன்டு பிக்கு அப்புறம். ஸோ வாட் இஃப் வி கேன் எக்ஸ்டெண்ட் இட்? எனக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் நான் வச்சுக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் வச்சுட்டு ஐ கேன் யூஸ் இட் சம் டைம் எல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு அடுத்து நான் வேற ஒன்று வச்சிருக்கேன். I'm doing something else in between. And then I'm doing the function call இங்கே. Okay வா? But still whatever the function scope உள்ள இருக்க reference I can use it still. Okay. இப்போ என்னன்னா அந்த ஃபங்க்ஷனை அட்வான்ஸ்ட் என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்துட்டு டெக்கரேட்டர். கிட்டத்தட்ட இதே தான், பட் ஸ்லைட்டா மாடிஃபை ஆகும். டெக்கரேட்டர் வந்துட்டு என்ன, அங்க சிம்பிள் வச்சுட்டு நம்ம ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவோம். ஆனா இங்க ரெஃபரன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃப்ரீ வேரியபிள்ன்ற மீனிங் என்னன்னா, இப்போ இங்க ஏ தான் இங்க ஃப்ரீ வேரியபிள் ஆக்டர். அதாவது when inner function use outer function variable, it's called free variable. Yeah. Outer functions variable. நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு ரிட்டர்ன் இன்னர் கொடுக்க மாட்டோம். Okay. Instead we do have a function call here. இங்கே நம்ம ஃபங்க்ஷன் கால் வந்து கொடுப்போம். கரெக்ட்டா? இங்கே 20 பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்கே 20. இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஆனா instead what we do, function enclose ஓட கான்செப்ட்னா பதிலா அந்த இன்னரை யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா அது? இல்ல அந்த இதையும் நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. Instead we like அந்த ரெஃபரன்ஸ் ரீடைன் பண்ற மூலமா we can use the function call even later or whenever we want. Okay. இந்த கான்செப்ட் பேர் தான் ஃபங்க்ஷன் என்க்ளோசர்ஸ். ஓகே. இதுல வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். இதுல ஒரு இது வரும். ஸோ
இப்போ அதாவது என்க்ளோஸ் ஏதோ ஒரு மேஜிக் மெத்தட் இருக்கு. நான் அதை சொல்றேன்டா. நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா we could clearly know how the order is. இப்போ இங்க நீ ஆர்டர் பார்த்தேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் இதெல்லாம் பண்ணுவேன். இப்போ நான் ஓன்றதை கால் பண்றேன். ஓங்கிறது எதோட ரெஃபரன்ஸ்? அவுட்டோட ரெஃபரன்ஸ். இப்போ அவுட்டர் வந்து கால் பண்ணுமா? It will call the outer function with the value 10. இப்போ உள்ள இன்னர் வந்து டிஃபைன் ஆயிருக்கு. இன்னன்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு இன்னரோட ரெஃபரன்ஸ் தான் இங்க நம்ம யூஸ் பண்றோம். கரெக்டா? இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து இன்னர் ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டு இந்த மல்டிபிளிகேஷன் வந்து நடக்கும். இது ஒரு செட் ஆஃப் ஆர்டர். அதாவது இப்ப நம்ம வச்சிருக்கிறது என்னன்னா, இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கப்போ இந்த ஓ வந்துட்டு கிளியரா சொல்லும் எத்தனை ஃபங்க்ஷன் என்க்ளோசர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து காட்டணும் நமக்கு. ஓகே. இந்த மேஜிக் மெத்தட் வந்துட்டேன்டா, நான் பார்த்து சொல்றேன். இதுவே டெக்கரேட்டர் வந்துட்டு அப்படியே ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ எல்லா டெக்கரேட்டருமே சேம் தானா? என்ன தம்பி? டெக்கரேட்டர்ல நிறைய இருக்குதானா? எல்லாமே இது டெக்கரேட்டர்ல என்ன ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் இருக்கு. அந்த டெக்கரேட்டர்லயே அதேதான் வித் ஆர்குமெண்ட்ஸ் வித்அவுட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. டபுள் டெக்கரேட்டர்ஸ் இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஆனா அப்ப அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் அதெல்லாம் டெக்கரேட்டர் கிடையாதுனா அதெல்லாம் வேற மெத்தடானா? அதான் இப்போ ஸ்டாட்டிக் மெத்தட் நீ போறல, ஸ்டாட்டிக் மெத்தட் கிளாஸ் மெத்தட் போறோம். இப்போ நம்ம அங்க வந்துட்டு இப்ப ஸ்டாட்டிக் மெத்தட்னு பைத்தான் இன்டர்பிரெட்ல ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ இதை நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்படி ஸ்டார்ட் போற. ஆக்சுவலா அது டெக்கரேட்டர் ஒருத்தங்க இத மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதான் நீங்க இப்ப பண்ண மாதிரி. ஆமா. இப்போ என்னன்னா இப்ப அட் இந்த டெஃப் எக்ஸாம்பிளுக்கே நீ ஒரு இது போடுற, இந்த மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட் போடுற அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் உள்ள வந்துட்டு இப்படி எழுதிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, டெஃப் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸா ஆர்குமெண்டா வாங்கும். அப்புறம் உள்ள ஏதாவது இம்ப்ளிமெண்ட் அவங்க எழுதிருப்பாங்க. அப்போ இந்த ஃபங்க்ன்ற வேரியபிள்ல போய் எது உட்காரும்னா அவுட்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்றோம். இதுதான் டெக்கரேட்டரோட சிம்பிள் கான்செப்ட். A function which takes function as an argument. ஓகே. அது வந்துட்டு டெக்கரேட்டர். இது வந்துட்டு என்னன்னா லைக் this is little different. Function enclosure வந்துட்டு like just retaining the function reference and we could call whenever we want. அதே மாதிரி ஃபங்க்ஷன் enclosure வந்துட்டு டூ மெயினான பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒன் வந்துட்டு it has to be nested function and it has to be used the free variables. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்தளவு அவ்வளவுதான். வேற எதுவும் மிஸ் பண்ணிட்டோமா? ஃபங்க்ஷன்ஸ் பேசிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸோட ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸோட படிக்கும் அந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அதெல்லாம் வராது பைத்தான்ல கிடையாது. ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் இது கிளாஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே. கிளாஸ் வச்சு பார்த்தா தான் மீனிங்ஃபுல்லா இருக்கும். வெறும் I mean either way we have to go with the class தான். கிளாஸ்க்குள்ள ஃபங்க்ஷன் வரப்ப நம்ம அந்த ஊப்ஸ்ல அதை கவர் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இது வந்துட்டு பிளைன் ஃபங்க்ஷன் தானே. ஐ மீன் ஐ ஜஸ்ட் யூசிங் இட் இன் குளோபல் ஸ்கோப் தான். நான் ஒரு கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்றப்ப ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு அது இன்ஹெரிட்டன்ஸ் இன்வால்வ் பண்ணி ஃபங்க்ஷன் எப்படி ஓவர்ரைட் பண்றது, ஃபங்க்ஷன் எப்படி ஓவர்ரைட் பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது முக்கியம்டா. இது டெக்கரேட்டர் அப்படியே ஸ்லைட் சேஞ்ச் தான். இது நான் வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே. இது ஜஸ்ட் என்ஹான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்துட்டு டெக்கரேட்டர். ஃபங்க்ஷன் இன்க்ளூஷன் முன்னாடி தெரியுமா? இதுக்கு முன்னாடி தெரியும்.
ஓகே. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு ஃபைல்ஸ் பார்க்கலாமா? என்னன்னா ஃபைல்